இந்த சைட்டை பார்த்தவொடனே தெரியுது இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப்னே சொல்லலாம். 30 ஏக்கர்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சைட்டை. எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய சைட்டு பாருங்க. இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல திருக்கோவில்குன்றம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அதே 2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் டெம்பிளும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. 30 ஏக்கர்னோட அதுல வந்து மொத்தம் 600 பிளாட் போட்டு இருக்காங்க. 600 பிளாட்னா அது வந்து 600 குடும்பம் வாழ போற ஒரு ஏரியாவா மாற போகுதுங்க. நிறைய வீடுங்க இந்த இடத்த சுத்தி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 2ல இருந்து 2.5 லட்சம் ரூபாய் கையில இருந்தாலே டவுன் பேமெண்டா இந்த இடத்துல ஒரு இடம் நீங்க சொந்தமா வாங்கிக்க முடியும். வீடு கட்டி தரணும்னா வெறும் 20 லட்சம் ரூபாயில இவங்களே வீடு கட்டி தராங்க. வெல்கம் டு பிளாக் திரர்வா. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கோவில்குன்றம் தான் வந்திருக்கோம் மக்களே. திருக்கோவில்குன்றத்துல ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லணும்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல இருக்கிற சின்ன ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஒரு 30 ஏக்கர்ல இருக்கிற ஒரு டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கோயிலாண்ட நின்று ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேதகிரீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட 2000-2500 வருஷம் பழமையான கோயிலுங்க. இந்த சைடு போனீங்கன்னா திருக்கோவில்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் வரும். இந்த சைடு போனீங்கன்னா சோ இதுக்கு பக்கத்துல ஒரு 2-2.5 கிலோமீட்டர்ல சைட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெவலப்பான ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறீங்கன்னா அதோட அப்ரிஷியேட் எந்த அளவுக்கு இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கரெக்டான இடமா அப்படின்றது முதல் கொண்டு இந்த இடத்துல நீங்க வந்து விசாரிச்சு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இந்த சைட்ல இவங்க கொடுக்குற பிரைஸை இந்த சரௌண்டிங்ல யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட்டை பத்தி ஒரு டீட்டெயிலா சொல்றதுக்கு முன்னாடி இந்த சைட்டுக்கு போற வழியில என்னெல்லாம் இருக்கு, என்ன ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு முதல் கொண்டு எல்லாமே கேட்டு சொல்றேன். வாங்க சைட்ல போயிட்டு எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். சைட்டுக்கு போற வழியிலே பாத்தீங்கன்னா அன்னை தெரசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குதுங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 கிலோமீட்டர் தான். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க 2 நிமிஷம் கரெக்டா 1 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்ல பக்கத்திலே வந்து காலேஜ் இருக்குது. அதுவும் இந்த சைடு போனீங்கன்னா ரோடு பாருங்க, மெயின் ரோடுங்க. இது மெயின் ரோடு வழியாவே போயிட்டே இருந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல சைட் இருக்கு. சைட்ல போயிட்டு எல்லா டீட்டெயிலும் ஒவ்வொன்றா கேட்டு சொல்றேன் வாங்க. நம்ம சொன்னல ரைட்டு கட் பண்ணா இந்த மெயின் ரோடு வருதுன்ட்டு, இந்த மெயின் ரோடு ஒட்டினா மாதிரியே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்க இருந்து சைட்டு மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் 700 மீட்டர்ல தான் இருக்குது. ஸோ சைட்டுக்கு பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்குது. இந்த மாதிரி ஹோட்டலு, இந்த மாதிரி கல்யாண மண்டபம், ரெசிடென்சி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. சைட்டு இப்படியே போனீங்கன்னா சைட்டு வந்துடும். சைட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுங்க எல்லாமே இருக்கு. திருக்கோவில்குன்றத்தில் இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சைட்டுக்குள்ள போயிட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டு சொல்றோம். மக்களே நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த சைட்டை பார்த்தவொடனே தெரியுது இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப்னே சொல்லலாம். 30 ஏக்கர்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சைட்டை. எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய சைட்டு பாருங்க. சைட்டை சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டு செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைட்டை கருடான்ற ப்ராப்பர்ட்டியை இந்த சைட்டை லான்ச் பண்ணவங்க வந்து மெர்லோம் எஸ்டேட் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 30 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கினீங்கன்னா இதோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்றோம் பாருங்க. இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல திருக்கோவில்குன்றம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அதே 2 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் டெம்பிளும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. செங்கல்பட்டு ஒரு சேட்டலைட் சிட்டியா வருது, மகாபலிபுரமும் ஒரு சேட்டலைட் சிட்டியா வருது. இதுக்கு பக்கத்துல ஜாப்பனீஸ் ஒன்னாப்னு 1500 ஏக்கர்ல ஒரு டவுன்ஷிப்பே இருக்குங்க. ஜாப்பனீஸ் ஒன்னாப் கம்பெனி மட்டும் கிடையாது, அதுல வந்து SRM ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு 20 நிமிஷத்துல நியூ ஒண்டர்லா தீம் பார்க் இருக்குது பாத்தீங்களா, அது போய் ரீச் பண்ணிடலாம். அதுக்கு பக்கத்திலேயே தான் உங்களுக்கு திருப்பரூர் பஸ் ஸ்டாப்பும் இருக்குங்க. திருப்பரூர் பஸ் ஸ்டாப் மட்டும் இல்ல, திருப்பரூர் முருகன் கோயிலும் இருக்குது. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு போயிடலாம், இந்த சைடு போனீங்கன்னா நீங்க மகாபலிபுரம் போயிடலாம். இது எல்லாமே இந்த சரௌண்டிங் சுத்தி இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் கிடையாது, பெரிப்பல் ரிங் ரோடு நிறைய பேருக்கு தெரியும். ஈசிஆர் பூஞ்சேரியில வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ணூர் போர்ட் வரைக்கும் போதுங்க. அது வந்து இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கனாலே அந்த இடத்துக்கு போயிடலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த சைட்டே போட்டு இருக்காங்க. அதுவும் 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் கிடையாது, 30 ஏக்கர்ல ப்ராப்பர்ட்டி போட்டு இருக்காங்க. 30 ஏக்கர் ஏன் பெருசா அப்படி சொல்றேன் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். 30 ஏக்கர்னோட அதுல வந்து மொத்தம் 600 பிளாட் போட்டு இருக்காங்க. 600 பிளாட்னா அது வந்து 600 குடும்பம் வாழ போற ஒரு ஏரியாவா மாற போகுதுங்க. நீங்க வந்து நார்மலா ஒரு 10-15 பிளாட் போட்டு இருக்கிற இடத்துல அது ஒரு தெரு மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு ஊர் மாதிரியே டெவலப்மெண்ட் ஆயிடும். ஏன்னா ஒரு 600 குடும்பம் வாழ்றாங்கன்னா எவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கி போடும்போது அதோட அப்ரிசியேஷனும் சரி, சேஃப்டியும் சரி, எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இடம் வாங்கினா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியான ஒரு இடத்துல வீடு கட்டி போகணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சென்னை டிராபிக்ல வந்து வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி, பொல்யூஷனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வீடு கட்டி நம்ம இருக்கிறதே ஒரு ஆர்னு சத்தம், பொல்யூஷன் பயங்கர
பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமைதியே இல்லாத வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து இடம் வாங்கி வீடு கட்டி வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டவுன்ஷிப் மட்டும் காரணம் கிடையாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக ஒரு மலை மாதிரி சின்னதாக மவுண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி வந்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். இந்த வண்டி போகிற சவுண்டு கேட்குதா என்னன்றதை நீங்களே ஆடியோவில் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் வண்டி போகிற சவுண்டாக இல்லை. ஏன்னா நிறைய வீடுங்க இந்த இடத்த சுற்றி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க சைட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு கேட் ஒன்று போட்டு இருக்காங்க. சைட்டை சுற்றி காம்பவுண்ட் செவர் போட்டு இருக்காங்க. சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 40 ஃபீட் 30 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டு இருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. சைட்டுக்குள்ளேயே இபி கனெக்ஷன் இருக்கு. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனும் சைட்டுக்குள்ளேயே வருது. அபுனி ட்ரீஸ் வச்சிருக்காங்க. சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் கட்டிட்டு இருக்காங்க. நான் அதை வீட்டாண்ட போய் பேசுகிறேன், அப்போ பார்க்குறேங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 15லேருந்து 20-25 அடி தோண்டிங்கனாலே தண்ணி வந்துடும். உங்களுக்கு நல்ல குடிநீர் தண்ணி வரும். ஏன்னா இது ஒரு விவசாய பூமி அப்படின்றதுனால இப்படியே பக்கத்தில் பாருங்களேன். எனக்கு பக்கத்தில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணுற இடமா இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற இடமா இருக்கும். பக்கத்தில் அங்கே நிறைய வீடுங்களும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது குடிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் ஆர்வம் போடணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. நார்மலாகவே இதில் போர் போட்டு நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் இந்த மாதிரி நேம் போர்டு வச்சுருக்காங்க. செகண்ட் மெயின் ரோடு, ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, ஃபர்ஸ்ட் லைன், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பர்டிகுலராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நேம் போர்டும் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க, ஆனால் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. சைட்டை வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, ரோடு போட்டு லைட்டு போட்டு இபி கனெக்ஷன் இது எல்லாமே போட்டு சைட்டை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸும் இருக்குது, சிசிடிவி கேமராவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸ்லாம் இந்த சைட்டுக்குள்ளேயே பண்ணி வச்சிருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் 3 பார்க் வச்சிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வச்சிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஏரியா அப்படின்ற ஒரு இடமும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்லாம் இந்த சைட்டுக்குள்ளேயே பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபேஸ் 1 முடிச்சிட்டாங்க. ஃபேஸ் 2 வந்து முடிய போகிற கண்டிஷனில் இருக்குது. ஆனால் மினிமம் பிளாட் இருக்குது. நீங்கள் ஃபேஸ் 2ல வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் வாங்க முடியும். இப்போ வந்து ஃபேஸ் 3 வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்போ மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல வந்து ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ் 2ல ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபேஸ் 3ல இப்போ கொடுக்க போற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 2லேருந்து 2.5 லட்சம் ரூபாய் கையில இருந்தாலே டவுன் பேமெண்ட்டா இந்த இடத்துல ஒரு இடம் நீங்க சொந்தமா வாங்கிக்க முடியும். வீடு கட்டி தரணும்னா வெறும் 20 லட்சம் ரூபாயில இவங்களே வீடு கட்டி தராங்க. அதான் வந்து சிங்கிள் BHK 20 லட்சம் ரூபாயில வீடு கட்டி தராங்க. அதுக்கு டவுன் பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்க மொத்தமா கொடுக்காம டவுன் பேமெண்ட் கொடுத்து லோன் போறீங்க அப்படின்னா டவுன் பேமெண்ட் அதுக்கு ஒரு 4லேருந்து 5 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாலே இந்த இடத்துல ஒரு இடத்தோட சேர்த்து வீடு வாங்கிக்க முடியும். லோன் போற மாதிரி இருந்தா 80% வரைக்கும் லோன் இவங்க சைட்ல இருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த சைட்லயே ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால, அது இந்த வீடு ஒன்று, ஆப்போசிட்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா சிங்கிள் BHKல நான் முதலே சொல்லியிருப்பேன், முதலே சொன்ன மாதிரி 20 லட்சம் ரூபாயில சிங்கிள் BHKல வீடு கட்டி தராங்க. அதுவும் வந்து இடத்தோட சேர்த்து வீடு கட்டி தராங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது திருக்கழுக்குன்றத்துல ஒரு சிங்கிள் BHKல வீடு கட்டணும், ஒரு லோ பட்ஜெட்ல இடத்தோட சேர்த்து வீடு கட்டணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 15லேருந்து 25 அடி தோண்டிங்கனாலே நல்ல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால, இங்க பாருங்க இவங்க மோட்டர் போட்டு வச்சிருக்காங்க. மோட்டர் போட்டு தண்ணி எந்த அளவுக்கு வெள்ளையா வருது அப்படின்றத காட்டுறேன் வாங்க. நானே மோட்டர் சுவிட்சை போட்டு தண்ணி வர்றதை நானே காட்டுறேன் வாங்க. இங்க பாருங்க, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளையாக வருது பாருங்கள். இந்த இடத்துல வாட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர் வாட்ரு அப்படின்னு நினைக்காம போர் வாட்டரே நல்லா இருக்குது. நீங்கள் ஆர்வவே போட தேவையில்லை, நீங்கள் அப்படியே வந்து குடிக்கிற அளவுக்கு தான் இந்த தண்ணி இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சைட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சினால ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்க. அதை வந்து 20 லட்சம் ரூபாயில இவங்க இடத்தோட சேர்த்து வீடும் கட்டி தராங்க. ஸோ நிறைய பேர் வீடு வாங்கணும் லோ பட்ஜெட்ல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் பிரஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.